இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் புத்தாண்டில் புதுமை படைக்க புறப்பட்டது பிஎஸ்எல்வி, புத்தாண்டில் விண்ணில் ஏவப்பட்டதை பற்றி நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோ சார்பில் செயற்கைக்கோள்களுடன் பிஎஸ்எல்வி சி 58 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் இஸ்ரோ சதீஷ் தவான் ஆய்வு மையத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைஞ்சிருக்க ஆய்வு மையத்தில் இந்த விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பிஎஸ்எல்வி சி 58 அப்படின்ற ராக்கெட் பார்த்திங்கன்னா புத்தாண்டில் வெற்றிகரமாக ஏவப்பட்டுச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ராக்கெட் பார்த்திங்கன்னா 469 செயற்கைக்கோளுடன் பூமியிலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இது வானியல் இயக்கம், தூசுகள், மேகக்கூட்டங்கள், விண்மீன் கருக்களை ஆய்வு செய்ய இருக்குது. இந்த பிஎஸ்எல்வி சி 58 ராக்கெட்டில் ட்ரிவாண்ட்ரம் கல்லூரி மாணவிகள் தயாரித்த செயற்கைக்கோள் இடம்பெற்றிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது பெருமை அளிப்பதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராக்கெட்டை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ராக்கெட் ஜனவரி 1 அதிகாலையில் 9:10 மணிக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. இந்த விண்கலத்தில் அதாவது பூமியிலிருந்து சுமார் 500 முதல் 700 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட இருக்குது. இந்த செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டு காலம். இந்த ராக்கெட்டில் எக்ஸ்போசாட் அப்படின்ற செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டிருக்கு. இதில் உள்ள எக்ஸ்ரே மூலங்களின் மூலம் தற்காலிக நிலை, நிறமாலை இதெல்லாம் அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ள போகுது. விண்வெளியில் உள்ள தூசு, கருந்துளை வாயுக்கள், மேகக்கூட்டமான நெபுலா இதை பற்றியெல்லாம் விரிவாக ஆராய ஏதுவாக இது இருக்கும்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இந்த செயற்கைக்கோளை ட்ரிவாண்ட்ரத்தை சேர்ந்த வால்பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவிகள் வேசாட் என்ற செயற்கைக்கோளை வடிவமைச்சிருக்காங்க. இது விண்வெளி மற்றும் பூமியின் மேற்பரப்பில் உள்ள புற ஊதா கதிர்கள் மற்றும் கேரளாவின் வெப்பநிலை மற்றும் காலநிலை மாற்ற நிகழ்வுகளை அவற்றின் தாக்கத்தை ஆராயும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நாட்டில் பெண்கள் மேற்பார்வையில் முழுமையாக வடிவமைக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் என்ற பெருமை இந்த வெசாட் செயற்கைக்கோள் என்ற பெருமையை இது பெற்றிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ பெண்களாக இருந்தால் ரொம்ப பெருமை தான். நீங்கள் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடு சேர்ந்து 10 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களும் இந்த பிஎஸ்எல்வி சி 58 ராக்கெட் சுமந்துட்டு போகுது. மொத்தம் 12 செயற்கைக்கோள்களை சுமந்து வரும் 1 விண்ணில் ஏவப்பட்ட இந்த ராக்கெட்டு இதற்கான கவுண்டவுன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 31 தொடங்கிடும் அப்படின்னு இஸ்ரோ தெரிவிச்சிருந்துச்சு. அதோடு சேர்ந்து ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என 10,000 பேர் அமர்ந்து பார்வையிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ராக்கெட் முற்றிலும் பெண்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இன்னொரு தடவை சொல்லிக்கிற விரும்புகிறேன். இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா புத்தாண்டின் முதல் நாளே அரங்கேற்றப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சோம்நாத் சார் என்ன சொன்னாருன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் இமேஜிங், டைம் டொமைன் ஆய்வுகள் மற்றும் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இதில் முக்கியமான கவனம் செலுத்திய முந்தைய சோதனைகளை போலல்லாமல் எக்ஸ்ரே வானியலுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னார். மேலும் பார்த்திங்கன்னா அமெரிக்கா IXPE சோதனையை நடத்தியிருக்கு இல்லையா, அது முதல்ல இருக்குது. நம்ம நாடு 2வது நாடாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா ஏவப்பட்ட 21 நிமிடங்களுக்கு பின்னாடி இது வெளிப்பாட்டு நிர்ணயிக்கப்பட்ட சுற்றுப்பாதையை அடைஞ்சு ராக்கெட்டின் 4வது கட்டமான PS4 அங்கிருந்து கீழ் சுற்றுவட்டார பாதைக்கு 2024 ஆண்டில் இஸ்ரோவின் முதல் ஏவுதல் வெற்றிகரமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பல பிரபலங்கள் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ராக்கெட் விண்வெளியில் ஏவப்பட்டதன் காரணமாக நம்மளுடைய 60வது சோதனை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் சொன்னார். அதை நான் முதலே சொல்லியிருந்தேன், இப்போ தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கவனமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சயின்டிஃபிக் நியூஸ் இதெல்லாம். இன்னொரு வெற்றிகரமாக பணி நிறைவேற்றப்பட இருக்குது. 2024 சுகன்யான் ஆண்டாக இருக்க போகுதுன்னு அவர் சொன்னார். மேலும் 2 சோதனைக்கு திட்டமிட்டிருக்காங்க. பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி மற்றும் எஸ்எஸ்எல்வி ஏவுதல்களையும் நடத்த இருக்காங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. கேரள பல்கலைக்கழக மாணவர்கள் உருவாக்கியுள்ள 418 கிலோ எடை கொண்ட எக்ஸ்போசாட்
எக்ஸ்போசாட் அந்த மாதிரி சொல்லப்படுகின்ற இது வந்து சின்ன நேனோ பார்ட்டிக்கிள்னால நேனோசாட் செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஞ்ஞானிகள் விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. பூமியின் மேற்பரப்பில் இருந்து 650 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள வட்டப்பாதையில் செயற்கைக்கோள்களை அனுப்பும் வகையில் இந்த செயற்கைக்கோள்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்போசாட்டின் வடிவமைப்பு விண்வெளியில் பல்வேறு ரகசியங்களை வெளியே கொண்டு வரும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. தொலைநோக்கியாக செயல்பட உள்ள இது வானவியல் கருந்துளைகள், பால்வெளிகள், எக்ஸ்ரே கதிர்கள் குறித்து ஆராய்ச்சி செய்து நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த ராக்கெட்டில் 480 கிலோ எடை கொண்ட எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது 5 ஆண்டுகளுக்கு செயல்படும்னு ஏற்கனவே சொன்னேன். இமேஜிங், டைம் டொமைன் இந்த ஆய்வுகளையும் இது மேற்கொள்ள போகுதுன்னு சொல்லப்படுது. இந்த செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா முற்றிலும் பெண்களால் வடிவமைக்கப்பட்டனால இது ஏவப்பட்ட 21 நிமிடங்களுக்கு பின்னாடி இது வெளிப்பாடு அடைஞ்சிச்சு, ராக்கெட்டின் 4வது கட்டத்தை அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விஞ்ஞானிகளுக்கு பெரிய பெருமை அளிக்கக்கூடியதாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா ட்ரிவேண்டரத்தில் உள்ள பூஜாபுரா எல்பிஎஸ் மகளிர் பொறியியல் கல்லூரி மாணவிகள் தான் விசாட் உள்ளிட்ட 10 சிறிய செயற்கைக்கோள்களையும் விண்ணில் அனுப்பியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் சோமியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பிலீவ் சாட்டோ அவங்க ரேடியேஷன் சீல்டிங் எக்ஸ்பிரிமெண்ட் சோதனை தொகுதி கிரீன் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட்டர் மூலம் இன்ஸ்பெசைட்டி ஆஸ்பிரேட் லிப்ஸ் துருவா ஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் மூலம் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் பெல்லர்ட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த மாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா 2 பேலோடுகள் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திலிருந்து 2 விஎஸ்எல்வி இஸ்ரோ மற்றும் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகத்திலிருந்து பிஆர்எல் இஸ்ரோ அப்படின்னு மொத்தம் 10 செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட்டிருக்குன்றது தகவல் வெளியாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.